அன்று விருதுகளை அறிவித்தவர் இன்று விருதுகளை அறுவடை செய்ய வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர்லாம் ஆரம்பிக்க மாட்டோம். ஓகே, ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நெட் டிவி ஃபார் யூவர்ஸ். இன்னைக்கு சிவகார்த்திகேயனோட பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ணா. இது மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தர் விஜேவா இப்போ பண்ணுறாங்களோ எல்லாருக்கிட்டையும் சிவகார்த்திகேயன் அண்ணாவோட பாடி லாங்குவேஜை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வாய்ஸ் டோனை பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரி யாராவது பேசினாங்கன்னா அவங்க பயங்கரமான சிவகார்த்திகேயன் அண்ணாவோட ஃபேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க விஜய்ஸ் எல்லாருக்கிட்டையுமே அவரோட அந்த சின்ன சின்ன அந்த வார்த்தை அந்த மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்டைலை வந்து எல்லாருக்கிட்டையும் பார்க்கலாம். அப்படின்றதுனால என்ன ஒரு விஷயத்த சொல்ல வரேன்னா, ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக அவரோட லைஃப் ஆரம்பித்து இப்போ வந்து எல்லாரோட அதாவது பார்த்தீங்கன்னா மீடியாவில் மட்டும் இல்லை, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சாலும் நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் மாடலாக சிவகார்த்திகேயன் அண்ணா இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவர் எடுத்த அந்த அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. முதல்ல வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பெர்ஃபார்மராக இருந்து ஆங்கராக மாறி இதெல்லாம் தாண்டி ஒருத்தரோட அந்த மீடியாவோட லைஃப்பில் வந்து ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா எப்படிலாம் யூஸ் பண்ணி நான் எப்படி என்னோட ஃபுல் வந்து ஹார்ட் ஒர்க்கையும் காமிச்சு அப்படி ஒரு ஹீரோவாக மாறினது மட்டும் இல்லாமல் சரி நம்ம ஹீரோ ஆகிட்டோம் ஜாலியாக வந்து இப்படியே ஓட்டிடலாம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு லிரிக்ரிஸ்டாக பண்ணி அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசராக மாறி கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு டேரக்டராகவும் பார்க்க நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா உங்களோட ஒரு டைரக்ஷனில் ஒரு படத்துக்காக. இது மட்டும் இல்லாமல் அவரோட ஒரு சூப்பரான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த பழையச மறக்காத ஒரு விஷயம். எல்லா மேடைகளையும் வந்து அவர் இருந்த சேனலை பற்றி பெருமையாக பேசுறதா இருக்கட்டும், அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களை பற்றி பெருமையாக பேசுறதா இருக்கும். அவங்க இப்போ வந்தாலும் அப்போ என்ன மரியாதை கொடுத்தாரோ அதை விட ஒரு படி மேலே வச்சு மரியாதை கொடுக்குறா இருக்கட்டும். எல்லா மேடைகளும் அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே வந்து ஒருத்தங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க, நீங்கள் வந்து நல்லதே யோசிங்க, உங்களோட வெற்றிக்காக மட்டும் நீங்கள் உழைங்க, அடுத்தவங்களோட தோல்விக்காக நீங்கள் என்றைக்குமே உழைக்காதீங்க, அது என்றைக்குமே உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். எப்பயுமே ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு தப்பான விஷயங்கள் சொல்லிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஷியஸாக இருக்க ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். என்ன பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்வியூஸாக இருக்கட்டும், அவர் இதே மாதிரி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுகிறாரு இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸில் பேசுகிறாருன்னா எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரு விஷயம், தயவுசெய்து இந்த சிகரெட் தண்ணிலாம் பிடிக்காதீங்க. என்னோட அடிக்ஷனாக இருந்ததுன்னா நான் வந்து நிறைய படங்கள் பார்ப்பேன், அதுதான் என்னோட அடிக்ஷனாக இருந்தது. என்ன ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை யாரோ ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரியான தவறான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. உங்கள் ஃபேமிலியும் நீங்களும் நீங்கள் எப்படி வளரணும், நீங்கள் எப்படி முன்னேறணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. கண்டிப்பாக என்னோட இடத்துக்கும் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும். எல்லாருமே அந்த வந்து பியூர் ஹார்ட்னு தெரியுமா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ப்ரொடியூசராக ஆகுறாரு, அதை வச்சு யாரை வச்சு வேணால் வந்து படம் பண்ணியிருக்கலாம், எந்த ஒரு டேரக்டரை வச்சு வேணால் படம் பண்ணியிருக்கலாம். என்ன இருந்தாலும் நம்ம கூட வந்த நண்பன் நம்ம கூடயே ட்ராவல் பண்ண அவன் தான் அந்த படத்தில் வந்து ப்ரொடியூசராக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கூட அவரோட ஃப்ரெண்டு தான் அந்த படத்தில் ஹீரோவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் யோசித்து எப்பயுமே ஒருத்தவங்க வளர்றாங்கன்னா அவங்களோட வளர்ச்சியை மட்டும்தான் யோசிப்பாங்க, மற்றவங்களோட வளர்ச்சி யோசிக்க மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் அண்ணா கிட்ட ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் மட்டும் வளராமல் அவங்க கூட இருக்கவங்க சேர்த்து அப்படி கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போறாருல, அந்த ஒரு விஷயம் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கு மேலே அவரை பற்றி என்ன பேசுறது, எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணாங்க. அவங்க வீட்டில் மட்டும் ஒரு பிள்ளை இல்லை, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லார்கிட்டையும் அவர் எங்கள் வீட்டு பிள்ளை தான். ஏன்னா அவரோட ஸ்க்ரீனில் வந்துட்டார்னா நம்ம பாட்டியிலேருந்து குழந்தைங்க வரைக்கும் ஐ சிவகார்த்திகேயன் ஒரு சின்ன ஸ்மைலோட அவங்க வீட்டில் ஒரு ஆள் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அந்த அளவுக்கு பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் சிவகார்த்திகேயன் அண்ணாவை எப்படிலாம் ரசிச்சிருக்கீங்க, அவர் ஆங்கராக பிடிக்குமா, ஆக்டராக பிடிக்குமா, ப்ரொடியூசராக பிடிக்குமா, இல்லை ஒரு டேரக்டராக ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரியான படங்கள்லாம் இருந்தால் என்ன ஒரு ஜானரில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஹாப்பி பர்த்டே மறக்காமல் கீழே சொல்லிடுங்க. ஓகேவா, இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை சொல்லி நாங்கள் பிரவீன் KS பாய். எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி அவங்க 7.8 lakh வியூவர்ஷிப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே 1 million சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாய், சூர்யாவோட தானா சேர்ந்த கூட்டம் அந்த படம் வந்து போன வருஷம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சூர்யா படத்துக்கு வந்து எந்த ஒரு